இப்போ பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வந்திருக்கு காளான் 65, மஷ்ரூம் 65 வந்து நேச்சுரல் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபுட் கலரிங் தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. அதனால் ஃபுட் கலரிங் நாங்கள் சேர்க்காமல் செய்திருக்கோம். காளான் 65, மஷ்ரூம் 65. இப்பொழுது காளான் 65, மஷ்ரூம் 65 செய்ய போகிறோம். முதல்ல 200 கிராம் அளவுள்ள காளான் வச்சுருக்கோம். அந்த காளானை மேலே இந்த கருப்பு புள்ளிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு காளானை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு காளானை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கனோலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காளானை 2 பீஸாக கட் பண்ணி வைத்திருக்கோம். மைதா மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பிறகு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 65 கபாப் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பிறகு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே போல் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிந்து விட்டுக்கிறோம். அதன் பிறகு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நன்றாக பிசைந்து கொள்ளலாம். நன்றாக பிசைந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நன்றாக கட்டி இல்லாமல் நைஸாக இருக்கக்கூடிய பதத்துக்கு நன்றாக பிசைந்து கொள்ளலாம். கட்டி இல்லாத அளவிற்கு மாவு நைஸாக இருக்கக்கூடிய அளவிற்கு பிசைந்து கொள்ளலாம். இதில் நம்ம ஃபுட் கலரிங் எதுவுமே சேர்க்கலை. பொதுவாக இந்த ஃபுட் கலரிங் சேர்க்கும்போது கலரிங் வந்து பார்க்குறதுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அந்த ஃபுட் கலரிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஒன்லின்ட்டு அதிலே அந்த பேக்கிங்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அதை சாப்பிடுவது வந்து கேன்சருக்கு வழிவகுக்கும். அதனால் நாங்கள் ஃபுட் கலரிங் எதுவும் சேர்க்கலை. அதனால் இந்த நேச்சுரல் கலர்லேயே இருக்குது. இப்பொழுது கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய காளானை சேர்த்துக்கிறோம். காளானை சேர்த்து காளானில் வந்து மாவு வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நன்றாக பிசைந்து எடுத்துக்கலாம். மாவும் காளானும் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக பரவலாக மாவு படக்கூடிய அளவிற்கு நன்றாக பிசைந்து எடுத்துக்கொள்ளலாம். காளான் முழுவதுமாக மாவு படக்கூடிய அளவிற்கு காளானில் மாவு ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு பிசைந்து எடுத்து கொண்டதுக்கு பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வைத்து விடலாம். ஒரு 30 நிமிடத்துக்கு ஊற விடலாம். ஒரு 30 நிமிடம் ஊற விடுவோம். இப்பொழுது ஒரு 30 நிமிடத்திற்கு பிறகு ஒரு வாணலியை வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பையும் பற்ற வைத்து கொள்ளலாம். இப்போ நமக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்பொழுது நம்ம பிசைந்து வைத்து இருக்கக்கூடிய காளானை
ஒவ்வொன்றையும் உதுத்து தனித்தனியாக விழுற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா சலசலன்னு நன்றாக சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெயினுடைய சலசலப்பு அடங்கணும். அடங்குற வரைக்கும் இந்த காளானை வந்து வேக விடலாம். இப்பொழுது காளானை வந்து நன்றாக பரட்டி விட்டுக்கலாம். காளான் வந்து நன்றாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நன்றாக திருப்பி போட்டுக்கலாம். காளானை திருப்பி போட்டு வேக விடலாம். காளான் வேக வேக அதனுடைய எண்ணெயினுடைய சலசலப்பினுடைய சத்தம் வந்து குறைந்து கொண்டு இருக்குது. சலசலப்பு அடங்கிடுச்சு. காளானுடைய கலரும் மாறி இருக்குது. நல்லா கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தோம்னா நன்றாக வெந்து நமக்கு கிடைக்கும். ஃபுட் கலரிங் எதுவும் சேர்க்காதனால நமக்கு காளான் 65 மஷ்ரூம் 65 வந்து நேச்சுரல் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபுட் கலரிங் தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. அதனால் ஃபுட் கலரிங் நாங்கள் சேர்க்காமல் செய்திருக்கோம். ஃபுட் கலரை தவிர்ப்பது நல்லது. அது கேன்சரிலிருந்து பாதுகாக்கும். ஃபுட் கலரிங் கலந்த உணவுகளையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வந்திருக்கு காளான் 65. உங்களுக்கு நமக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக எலுமிச்சம்பழத்தை பிழிந்து விட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக நேச்சுரல் கலரில் அருமையாக வந்திருக்கிறது காளான் 65 மஷ்ரூம் 65. நன்றி.